வேறு எந்த ஊடகத்தையும் விட காலத்தின் உண்மையான பதிவு புத்தகம்தான் என கோவையில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் இயக்குனர் சேரன் தெரிவித்தார். இளைய தலைமுறைக்கு மூத்த படைப்பாளிகள் வழிகாட்ட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். கோவை தகிதா பதிப்பகத்தின் 13 நூல்கள் வெளியீட்டு விழா கோவையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற சேரன், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒளிந்திருக்கும் திறமையை சரியான நேரத்தில் வெளிப்படுத்தி தங்களை நிரூபிக்கிறவர்கள் சாதனை புரிய முடியும் என்றார். யாழ் நூலகம் எரிக்கப்பட்டு தமிழ் நூல்கள் அழிக்கப்பட்டது குறித்து பேசிய அவர், நூல்களின் பிரதிகளை அழிப்பதனால் ஒரு இனம் அழிந்து விடாது என்றார். ஆயிரம் புத்தகங்கள் புதிதாய் உருவாகும் என்ற அவர், வேறு எந்த ஊடகத்தையும் விட காலத்தின் உண்மையான பதிவு புத்தகம்தான் என்றார். நல்ல புத்தகம் நல்ல மனிதர்களை உருவாக்கும் எனவும் தெரிவித்தார். இளைய தலைமுறைக்கு மூத்த படைப்பாளிகள் வழிகாட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், நல்ல புத்தகங்களை அறிமுகம் செய்து வைத்து புதிய படைப்புகள் உருவாக உதவிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இன்றைக்கு தமிழ் சினிமா போகிற போக்கை பார்த்தால் பயமாக இருப்பதாகவும், மக்களின் வாழ்க்கையை பதிவு செய்யும் நல்ல படங்களை ரசிக்கும் பயிற்சி இங்கே அவசியமாகிறது என்றார். 10 வருடம் கடினமாக உழைப்பவன்தான் உண்மையில் முன்னேற முடியும் என்ற அவர், ஒரே வருடத்தில் முன்னேற துடிப்பவன் சிறைக்குத்தான் செல்ல வேண்டி வரும் என்றார். ஓவியர் அனந்த பத்மநாபன், கவிஞர் தஞ்சாவூர் கவிராயர், கவிஞர் சீத்தன், வக்கீல் விஜயன், தமிழ்நாடு சிற்றிதழ்கள் சங்க செயலாளர் பூ ஆர் ரவீந்திரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்த விழாவில் தலைப்பு இழந்தவை, என் பேனாவின் ஆனாக்கள், விரல் மரப்பூக்கள், பொய்யும் பழங்கதையும் வெறுங்கனவும், என் கைரேகை படிந்த கல், சாக்பீஸ் சாம்பல், கட்டை விரல்களின் கல்லறை, வியர்வை மலர்கள், நிலாக்கால நினைவுகள், பந்தய குதிரைகள், மௌன பௌர்ணமி ஆகிய கவிதை நூல்கள் மற்றும் கோவை கடற்கரை சிறுகதை நூல் வெளியிடப்பட்டது.